தமிழ்நாட்டில் 2026ஆம் ஆண்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படாமல் அதிகரித்ததுதான். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அதே நிலை தொடர அனுமதிக்க கூடாது. பொறுத்தது போதும். நம்ம இனிமேல் பொங்கித்தான் எழ வேண்டும். ஏனென்றால் ஒரு பழமொழி சொல்வாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம குழந்தைங்க மேல கைய வச்சவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது. நம் பெண்கள் மேல் கை வைத்தவர்கள் சும்மா விடவே கூடாது. இதுக்கு மேல நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. துபாய், அரபு நாடுகள், இல்ல சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல எல்லாம் இப்படிப்பட்ட கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு உடனடியாக சட்டப்படி மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த மரண பயத்தையும் உயிர் பயத்தையும் தப்பு செய்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த பெண்கள் குழந்தைகளை காப்பாற்ற முடியும். வேற வழியே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுமையா கேஸ் ஆடிக்கிட்டே போலாம், பொறுமையா வெளில வந்துடலாம், இந்த கோர்ட் இல்லைன்னா அந்த கோர்ட், அந்த கோர்ட் இல்லைன்னா அதுக்கு மேல கோர்ட்னு போய் அவர்கள் வெளியில வந்து விடுவார்கள் என்ற தைரியத்துலதான் இவ்வளவு பெரிய தவறுகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு அந்த உயிர் பயத்தை, குழந்தைகள் மேல் கை வைத்தவர்களுக்கும் பெண்கள் மேல் கை வைத்தவர்களும் அந்த உயிர் பயத்தை கொடுத்தாதான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டாங்க. அதுக்காக இனிமேல் நாம பொறுத்தது போதும், பொங்கி எழ வேண்டும் என்று மறுபடியும் நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அப்புறம் தர்மபுரி மாவட்டத்திற்கு ஒரு என்னுடைய கோரிக்கைகள். தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தர்மபுரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய மாவட்டம், ரொம்ப வறட்சியான மாவட்டம். அங்க நாங்க நிலையங்களோ கட்டிடங்கள் எல்லாம் கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறோம். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. தர்மபுரி மாவட்டத்துல 2 பெரிய ஆறு ஓடுது. காவிரி ஆறு ஓடுகிறது, தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. ஆனா அதுல இருந்து தண்ணி அவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு வராது, பார்க்கதான் முடியும். நேரம் பாப்பாங்க, ஆறு எதிர்க்க ஓடும், தண்ணி வீட்டுக்கு வராது. இப்படிதான் அதோட நிலைமை. அந்த தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அவங்களுடைய ஏரி குளங்களில் நிரம்பிவிடும், எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்து விடும். அது அந்த திட்டத்துக்கு நீங்க புளோரைடு கூட தர்மபுரி மாவட்டத்துல இருக்கு. எல்லாருடைய பல்லும் கருப்பு கருப்பா இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் தர்மபுரி மாவட்டத்துல மக்கள். அது பாத்தீங்கன்னா அந்த புளோரோசிஸ்ன்ற ஒரு தன்மை, அதெல்லாம் குறைக்கணும்னா நல்ல தண்ணியை கொடுங்க. தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது தர்மபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை அனௌன்ஸ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. 2 முறை அதுக்கு திறப்பு விழா பண்ணியாச்சு. ஆனா கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த இடத்துல 2 நிமிஷம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தர்மபுரி மாவட்டத்திற்கு அந்த சிப்காட்டை உயிர் கொடுக்கணும். ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல 3 லட்சம் இளைஞர்கள், 3 லட்சம் குடும்ப தலைவர்கள் புலம்பெயர்ந்து மற்ற ஊருக்கு போய் பழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த சிப்காட்டுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம். சென்னையில இருந்து எல்லாரும் அவங்க ஊர் தலைநகரம்க்கும் மாவட்ட தலைநகருக்கு ட்ரெயின்ல போலாம். ஆனா எங்க ஊருக்கு மட்டும் போகவே முடியாது ட்ரெயின்ல. தர்மபுரிக்கு சென்னைக்கும் ட்ரெயின் கனெக்ஷன் கிடையாது. அதுனா மொரப்பூர்ல ஒரு பெரிய பிட்டு உடைஞ்சு போயிருக்குது. அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2004 இருந்து போராட்டம் பண்ணி 2019 அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி ஃபண்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா நிலத்தை வாங்கி கொடுப்பதில் கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. 50% நிலம் மட்டும்தான் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் சிறப்பு கவனம் தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருமானம் இல்ல நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணாலே அந்த வருமானம் தேவை கிடையாது. இப்ப இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 75% நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள் தனியார் துறையில அப்படின்னு சொன்னீங்கன்னா தனியார் துறையா அவங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். இப்ப வேலையில்லா திண்டாட்டம் அதுவே குறைஞ்சிடும். அதே போல மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டுல. அதாவது அதை நம்ம மாவட்டங்களை பிரித்தால் ஒரு கொஞ்சமாக நிதி சுமைதான். ஆனா மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிடும். அதே போல பில்ஃபரேஜை குறைக்கிறோம்ட்டு கவர்னருடைய உரையில இருந்தது. கனிம வள கொள்ளை தடுத்துட்டா 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபாய் நம்மால
வருவாய் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதே போல சேவை உரிமை பெறும் சட்டம் 21 மாநிலங்கள்ல இருக்கிறது. அது வந்து பொதுமக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. அது பாத்தீங்கன்னா அதனால எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக பொதுமக்கள் அப்ளை பண்றாங்களோ உடனே வந்து சேர்ந்துரும், ஒரு பைசா செலவில்லாம. சேவை உரிமை சட்டம், லோக ஆயுக்தாவை பலப்படுத்த வேண்டும். இப்படி போன்ற பில்ஃபரேஜ்களை தடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு வருவாய் ஏற்பட்டுவிடும். பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு நிதி சுமையும் கிடையாது. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்க கவர்னர் உரையில, மேதக ஆளுநர் உரையில சிலவற்றை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள், சிலவற்றை அறிவிப்பு செய்யாமல் இருக்கிறீர்கள். அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவை முன்னவர்